வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி கேஸை நாளைக்கு எபிசோட்ல ஸ்ருதிட்ட மீனா சொல்றாங்க, சீதாவோட கல்யாணம் நல்லபடியா பேசி முடிவெடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. சீதாவுக்காக 13 பவுன் நகை போடுறோம்னு சொல்லியிருக்கிறோம். இப்போதைக்கு ஒரு 6 பவுன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா. கொஞ்சம் பணம் இருக்கு, எப்படியாவது பெரட்டி நான் நகை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இது சொல்றாங்க, நகையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் சீதாவுக்காக 3 பவுன் நகை போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. எதுக்கு ஸ்ருதி, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அவங்கள என்னோட ஓன் சிஸ்டரா தான் நினைக்கிறேன். அப்போ சீதாவும் எனக்கு சிஸ்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. கண்டிப்பா நான் கொடுக்கறத நீங்க மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. இதுக்கிடையில ரோகிணி இப்போ ஸ்ருதியை பார்த்து பேசுறாங்க. ஒரு எமர்ஜென்சிக்காக உங்கள்கிட்ட பணம் கேட்டேன், ஆனா நீங்க ஹோட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டதா தானே என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. இன்னைக்கு மீனாவோட தங்கச்சிக்காக 3 பவுன் செயின் வாங்கி கொடுக்கறதா நீங்க சொல்றீங்க. அப்போ மீனா வேற நான் வேறன்னு தானே நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. ஸ்ருதி சொல்றாங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க ரோகிணி, நீங்க எமர்ஜென்சிக்காக பணம் கேட்கல, ஆன்ட்டியோட கோபத்துக்காக பணம் கேட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா ஒன்னும் உங்கள்கிட்ட கொடுங்கன்னே கேட்கலையே அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. காசு பணத்துக்கெல்லாம் அவங்க ஆசைப்படுறவங்களே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. இப்போ நான் காசு பணத்துக்காக ஆசைப்படுறேன்னு சொல்றீங்களா அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. அதை மீன் பண்ணி சொல்லலைங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. என்னதான் சொன்னாலும் மீனா வேற நான் வேறன்னு நீங்க பிரிச்சு பார்க்க தான் செய்றீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி.